ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். இன்று 7/8/2024 ஆடி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. திருதியை திதி இரவு 9:51 வரை. அதன் பிறகு சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு சதுர்த்தியில் பண்ணால் விசேஷம். அது மறுநாளில் வரும், நாளைக்கு வரும். நட்சத்திரம் பூரம் இரவு 9:04 வரை. அதன் பிறகு உத்திரம். அமிர்த யோகம். அமிர்த யோகத்தில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் சார். எந்த ஒரு புது பொருள் வாங்குறதுனாலும் இதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறதுனாலும் இந்த அமிர்த யோகத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி. மேஷராசியில் இன்றைக்கி சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 5ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். இந்த கோர்ட்டு கேஸு, இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் இன்றைக்கி பேசி தீர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மேஷராசியிலே பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் முதலாவது ராசி. அது எல்லாத்துக்குமே முதலாவதாக அமையக்கூடிய ராசி. அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அமோகமான நல்ல நாள்னு சொல்லலாம். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாமே இன்றைக்கி அமோகமாக நடக்க போகிறது. ரொம்ப அருமையான நல்ல நாள் இவங்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த தேவையில்லாத வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, தேவையில்லாத பேச்சு, அதாவது நான் எல்லாம் செஞ்சுருவேன், நல்லா பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கால பிரச்சனை வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அவங்க ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வரலாம். அதாவது ஏதாவது ஒரு மெடிக்கல் செக்கப் போகணும்னு நினச்சிருப்பாங்க, அது போகாமையே தள்ளிட்டு வந்திருப்பாங்க. அது இன்றைக்கி பிரம்மாண்டமாக எதிர்க்க நிற்கும். அதனால் கட்டாயம் மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. மேஷராசிக்காரர்கள் மொத்தமாகவே பார்த்திங்கனாக்கா முதன்மையான ராசிக்காரர்கள், எல்லாத்துலேயுமே தலைமை தாங்கக்கூடிய ராசிக்காரர்கள். அலுவலகத்துலேயும் சரி, செய்தொழில் வியாபாரத்துலேயும் சரி சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு இப்படி தாங்கிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க அந்த வெற்றின்ற ஒரே ஒரு அந்த கோலை மட்டும்தான் அவங்க நினச்சிருப்பாங்க. அந்த மேஷராசிக்கார குழந்தைங்களை போய் பார்த்திங்கன்னா கூட தெரியும், ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. 1, 2, 3 இந்த 3 பெஞ்சுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கு மேலே பின்னால் எல்லாம் உட்கார வச்சிங்கன்னா அவங்க உட்கார மாட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ராசியில் தான் சந்திரன் 120% பலத்தோடு இருப்பார். உச்சம்னு சொல்லுவோம் நாங்கள். அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தாய்மேல், தன்னுடைய தாய்மேல ரொம்ப அதிகமான பற்று வச்சுருப்பாங்க. அவங்க கீழ்ச்சக்கோட்டை இவங்க தாண்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைக்கி 4ஆம் இடத்தில் சந்திரன். 4ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உறவினர்களுக்கு நீங்கள் இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் செய்ய வேண்டி வரும். அது க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் ரிலேஷனாக இருக்கலாம், அதை பற்றி தெரியாது. அவங்களுடைய மெடிக்கலுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அல்லது உங்களுடைய கிரெடிட் கார்டை கொடுத்து உதவி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அதனால் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு இன்றைக்கி தனம் கொஞ்சம் கரையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா வீண் செலவு பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2, 3, 4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை தொலைச்சி தேடுவீங்க. அந்த பொருள் இன்றைக்கி வேறு ஏதோ தேடும்போது சடனாக உங்கள் கை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள், தன லாபம் எல்லாமே இருக்க போகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கொடுத்துருப்பீங்க, அது இனிமேல் திரும்பி வராது அப்படிங்கிற முடிவுக்கே நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு 20% இன்றைக்கி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிருக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்ல நாள். எப்படின்னு பார்த்திங்கன்னா, சுப செய்திகள் சேரும். சுப செய்தினா திருமண சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது புத்திரபாக்கியம் சம்மந்தமாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல அருமையான செய்திகள்லாம் உங்களுக்கு இனி சேரப்போகிறது. தன லாபம் இருக்க போகிறது. உங்களுடைய செய்தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபங்கள் நிச்சயமாக இன்றைக்கி இருக்க போகிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப படிப்பாளிகள்னு சொல்லலாம். படிக்கிறவங்க நல்ல புத்தக புழுக்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரியான படிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ள இவங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும்.
சகோதர வழியில் அனுகூலங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து அக்கா தங்கை அல்லது அண்ணன் தம்பி இவங்களோட வந்து சொத்து தகராறு, வாய்க்கால் இழப்பு தகராறு எது இருந்தாலும் சரி, இன்றைக்கி பேசுனீங்கன்னா அது ஒரு நல்ல முடிவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம். அங்கே வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. அதே மாதிரி பெண்களால் நல்ல அனுகூலம் இருக்கும். சகோதர வழியில் சொன்னேன், சகோதரிகள் வந்து தனக்கு வரக்கூடிய பங்குலேருந்து கூட குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு லாபமாக நிறைய அமௌண்ட் வர மாதிரி பேசலாம். அந்த மாதிரியான ஒரு அருமையான அமைப்பு இருக்குது. புதுசாக வந்து ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒரு ஐடியா, இவங்க கொடுத்த ஒரு ஐடியாவால் செய்தொழில் வியாபாரத்தில் மிக அதிகமான நல்ல லாபம் கிடைக்க போகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோவக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய கோபம் நியாயமான கோபமாக தான் இருக்கும், அனாவசியமான கோபமாக இருக்காது. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து நடராஜருடைய நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள். சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லா இருக்க போகிறது. விருந்துக்கு போக போகிறீங்க, நல்லா இனிப்பெல்லாம் சாப்பிட போகிறீங்க. ரொம்ப சாப்பிட்றாதீங்க, சுகர் பார்த்துக்கங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனையான நாள். தன நஷ்டம், தேவையில்லாத நஷ்டம். அது வந்து இந்த பொருளை வாங்கியிருக்க வேண்டாம், இந்த ஆளுக்கு இந்த உதவி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்களே மனசு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆக மொத்தம் மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசியில் வந்து சந்திரன் ஆட்சி பெறும் ராசி. ஆட்சி பெறும் ராசின்னா 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 9 கிரகங்களையும் இந்த 12 கட்டத்தில் அடக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து சந்திரன் ஆட்சி வீடு, அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதனால் கடகராசியில் பிறந்தவங்க முக்கால்வாசி கடல் கடந்து போய் வேலை பார்க்குறதோ வியாபாரம் பார்க்குறதோ செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல சந்திரன். 2ஆம் இடத்துல சந்திரன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆகும்னு சொல்லலாம். அப்படி தான் கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய காரியங்கள் கொஞ்சம் லேட்டாகும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்கார்றாரு. அதனால் உங்களுடைய பேச்சாலேயே கூட உங்களுடைய வேலைகள் சிலது தடைப்படலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானமாகவும் அழகாகவும் பேச இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணணும். கடகராசிக்காரர்கள் எப்போயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்தால் ஷார்ட்டாக பேசுவாங்க. ரொம்ப நல்ல மாதிரியான ஒரு நண்பர்கள். அவங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க, அது நிறைவேற்றலையே அப்படிங்கிறதுக்காக மற்றவர்கள் இவங்களை வந்து தப்பாக நினைக்கக்கூடிய நாள். அதனால் வாக்கு கொடுக்கும்போது இப்போ நிலை எப்போ கொடுத்தாலும் யோசனை பண்ணி கொடுங்க. பூச நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி கொஞ்சம் வரலாம் சார். தலை முடி பிரச்சனையாக இருக்கலாம், ஒத்த தலைவலினவங்க அந்த மாதிரி இருக்கலாம், எப்போவோ இடிச்சிருக்கோம் அது இன்றைக்கி பிரச்சனையை கொடுக்கலாம். அதனால் தலை சம்மந்தமாக இன்றைக்கி நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது தகராறு இருக்குது, அல்லது புதுசாக நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி கை கொடுக்க போகிறது. ஆக மொத்தம் கடகராசிக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுடைய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட வீடு. அந்த சிம்மத்தில் தான் வந்து சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுவார். அந்த சிம்மராசியில் பிறந்தவங்க முக்கால்வாசி பேர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, அரசு சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஒரு கம்பீரமான தோற்றம் வரும். ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துக்கு வரார் அப்படின்னாலே பேச்சே பார்த்தீங்கன்னா, தம்பி என்ன எப்படி இருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு உறக்க கமாண்டிங் வாய்ஸில் பேசுவாங்க. இங்கேயே ஜோசியம் ஜாதகம் பார்க்க வர்றவங்க எங்ககிட்ட பேசும்போது அப்படி தான் பேசுவாங்க. இதனால் அது அவங்களுடைய நேச்சர், சூரியனுடைய கம்பீரம் இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான நாளுன்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்குது. ராசியிலே சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சயன சுகம், சாப்பாடு, போக்குவரத்து, விருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் வந்து இன்றைக்கி சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது வந்து இன்றைக்கி தவிர்க்கணும். ஏன்னா குழப்பமான ஒரு மனநிலையில் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதனால் முக்கியமான முடிவுகளை மட்டும் வருங்காலத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். மக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல நாள். எல்லா காரியங்களும் இன்றைக்கி நல்லா முடியும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய வரவேண்டிய பணம் வந்து சேரும்.
அது ஒரு நல்ல தன லாபம் ரொம்ப அருமையாக இருக்குது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் செய்தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் குறையும். ஏன் அப்படின்னா, அது எதனாலேயே தெரியல, போட்டியாக இருக்கலாம். ஏன்னா இவங்களுடைய வாக்கு பேச்சினாலே கூட இவங்களுடைய வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் குறையலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும் சார். உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கலாம். நீங்களே எதிர்பார்க்காத வாந்தி, தலைவலி, மயக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரலாம். 2வது சிம்ம ராசிக்கே அடுத்த ராசி 2வது ராசியில் வந்து கோச்சார ரீதியாக கேது வந்து உட்காந்துருக்கு. கேது வந்து 2ஆம் இடத்துல இருந்துட்டாலே கொஞ்சம் குழப்பங்கள் வரும். ஆனாலும் இன்றைக்கி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியான குணம் கொண்டவர்கள். வம்பு வழக்குக்கெல்லாம் போகமாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள். வீண் பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திரன் வந்து 12லேயோ அல்லது 2ஆம் இடத்துலையோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பணம் வரணும் அப்படிங்கிறது அடிப்படை விதி. நீங்கள் எங்கேயாவது கடன் கொடுத்துருந்தீங்க, வராது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி உங்களை தேடி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள். ஆனால் என்னென்னா, புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணக்கூடாது. புதுசாக போய் முயற்சியடையார் நான் வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடக்காது. ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் மறையும்போது பார்த்திங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் நீங்கள் போய் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்திர நட்சத்திரம் 2-3 பாதத்தில் இருக்கவங்களுக்கு புதிய மகான்களின் தரிசனம், பெரியவங்களுடைய ஆசி இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் தலை காட்டலாம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தகுந்த மருத்துவர் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியிலே கேது இருக்குது. கோச்சாரப்படி கேது வந்து ராசியில் இருந்தால் அது சர்பதோஷ அமைப்புன்னு சொல்லுவோம். கோச்சாரப்படி கேது வந்து ராசியிலே இருந்தால் அது வந்து சர்பதோஷ அமைப்புன்னு சொல்கிறோம். அது வந்து கொஞ்சம் மறதியை கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும் சேர்ந்தது இங்கே இதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி அப்படின்னா முதல்ல ஓடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப அருமையாக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. ஏன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 3மே வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் வருது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கற்பனை பலம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்து கதை எழுத போகிறவங்க, இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாருமே, டப்பிங்கில் இருக்கவங்க, இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. அடுத்தது வந்து சித்திரை நட்சத்திரம் 1-2 பாகத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள். சார் இது வந்து எந்த முயற்சி இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தான் ஜாஸ்தி. சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். புதிய தொழில் தொடங்கணுமா போகலாம், இடத்த பார்க்கணுமா போகலாம், பேங்க் லோனுக்காக ஏற்பாடு பண்ணணுமா போகலாம், இல்லை யார்ட்டையாவதுகிட்ட வந்து உதவி கேட்கணுமா போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாளாக இன்றைக்கி கன்னி ராசிக்கு இருக்க போகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. துளாராசிக்காரர்கள் வந்து தராசு மாதிரி நியாயமானவர்கள். ரொம்ப வேண்டியவங்க வேண்டாதவங்களாம் பார்க்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் மிகச்சரியான முடிவையே சொல்லுவாங்க. மிகச்சரியான தீர்ப்பு தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் இன்னைக்கு 11ஆம் வீட்டில் இருக்கார். 11ஆம் வீட்டில் இருக்க சந்திரன் வந்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களாக உங்கள் வீட்டுக்கு வர வைப்பார். அவங்களோட நீங்கள் சிரித்து பேசி ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தன லாபம் இருக்க போகிறது. செய்தொழில் வியாபாரம் எது ஒன்றா இருக்கட்டும், அது இதுதான் கிடையாது. நாம் செய்கிற தொழில் வந்து அடுத்தவங்களுக்கு பாதகரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழிலை போல் ஒரு சிறப்பான தொழிலே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடியது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தொழில் எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கும். அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தன லாபம் இன்றைக்கி அதிகமாக இருக்க போகிறது. சயன சுகம், பயண சுகம், எல்லா சுகமும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அருமையாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3-4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். ஏதாவது ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சம்மந்தப்பட்ட வல்லுநர்களை இன்றைக்கி நீங்கள் போய் பார்ப்பீங்க. இதை மாதிரி ஆரம்பிக்கலாமா, இது இந்த இடத்துல செஞ்சால் நல்லா ஓடுமா, அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்குமா அப்படிங்கிறான ஒரு சிந்தனை இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 4 பாதம். சுவாதி நட்சத்திரமே வந்து ராகுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்யக்கூடியவங்க, கவலையே பட மாட்டாங்க. பார்த்துருவோம், செஞ்சு பார்ப்போம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் செய்யக்கூடியதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை பண்ணி ஒரு சோதனையாக பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற நெஞ்சுரம் கொண்ட இவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான நல்ல நாள். என்ன நினச்சாலும் இவங்களுக்கு
திருமண முயற்சியா, புத்திரபாக்கிய தடையா, எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கான முடிவு இன்னைக்கு தெரிய போகிற ஒரு நல்ல நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் இதில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அது வந்து குருவுடைய அனுகிரகத்தில் இவங்க வந்து ரொம்ப அமைதியான நல்ல குணம் கொண்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவேன். ஏன்னா தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இன்னைக்கு இது தேவையா, இதை பண்ணியிருக்கலாமா, கூடாதா அப்படின்னு சிந்திக்க போகிற ஒரு சாதாரண நாள். ஆக மொத்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக போனாலும் ஒரு சிலருக்கு இந்த நட்சத்திர பிரகாரம் பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் துளாராசிக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ல் இருக்கு. சந்திரன் 10ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்க போகிறது. உங்களுடைய ஐடியாஸ் நீங்கள் வந்து சொன்ன ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த செய்தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லாமே நல்ல பலன்களை உங்கள் ஓனருக்கும் கொடுக்கும். இல்லை சொந்த சுயதொழிலாக இருந்தால் உங்களுக்கே கூட அது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட மேன்மைகள் நிச்சயமாக இருக்க போகிறது. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையான நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நல்ல லாபங்கள் அதிகமாக இருக்க போகிறது. விருச்சிக ராசியில் வந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இதில் வருது. 4ஆம் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதோ சில தேவையில்லாத கையெழுத்து போடுறதோ, அடுத்தவங்களுடைய இதுக்காக ஜாமீன் நிற்கிறதோ, இதை வந்து இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு அதனால பின்னால் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல நாள், நல்ல செய்திகள் வந்து சேரும். தன லாபம் அதிகமாக இருக்கும். காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸாக முடியும். ஈவன் தட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்க அனுகூலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப அருமையான மாற்றங்களை தரப்போகுது. கேட்டை நட்சத்திரம் 4 பாதமும். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுன்னுவாங்க. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, கோட்டையெல்லாம் கட்டலாம் சார், சாதாரணமாக தான் சார் இருக்குன்னா அது அவர்களுடைய லக்னத்தை பொறுத்தது. நாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறது கோச்சாரப்படி சந்திரனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வச்சு கோச்சார பலன்கள். அது ஜாதக பலன்கள் வேறு, கோச்சார பலன்கள் வேறு. அதனால் ரெண்டையும் மட்டும் குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு இரத்த சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதாவது சில பேருக்கு வந்து இந்த ரத்த கொதிப்பு இருக்கும், பிளட்டில் சுகர் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக இவங்க வந்து மருத்துவமனை போகக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு அதிபதி தான். அதனால் செவ்வாய் வந்து இவங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அது சம்பந்தமான மருத்துவ செலவுகளை தருவார். அதேசமயம் உறவினர்களால் தேவையற்ற அதாவது கலகங்கள் அப்படின்னு வரும். அது இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாட்டில் சகஜமாயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு தேவையற்ற கலகங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இவங்களுக்கு அமையுது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மன சந்தோஷம் உள்ள நாளுன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தேவையற்ற பயம் வரும். அது அரசு சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், அல்லது வருங்காலத்தை பற்றின பயமாக இருக்கலாம், இல்லை புத்திரர்கள் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம். அவங்க கல்யாணம் எப்படி நடக்கும், அவங்கள எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிற தேவையற்ற பயம் இன்றைக்கி வரலாம். ஆனால் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை வழி ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா அந்த செலவு இனிமேல் இருக்காது. 9ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது தகப்பனார் வழி ஆரோக்கியம் மேம்படும், ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து மூல நட்சத்திரம் வந்து முதல்ல வருது. அது மூல நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. குருவுடைய அருளால் இவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். புதிய தொழில் செய்யணுமா, புதுசாக ஒரு இடத்துக்கு போகணுமா, சுற்றுலா இந்த மாதிரி ஜாலியாக போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக நடக்க போகிறது. இந்த வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரப்போகுது. அவ்வளோ அருமையான நல்ல நாள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. புராண நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சரியாக சொல்ல முடியல. எப்படின்னு கேட்டிங்கன்னா காரியங்கள் லேட்டாகும்னு வருது. காரிய விக்னம் அல்லது தாமதம். நீங்கள் போய் ஒருத்தரை பார்க்கணுன்னு நினைப்பீங்க, அவர் இப்போ தான் சார் சாப்பிட போனார், இப்போ தான் சார் வெளியே போனார், வரத்துக்கு 2 நாள் ஆகும் சார். இந்த மாதிரியான செய்திகளால் உங்களுடைய வேலைகள் தடைப்படலாம். அது வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான பிரச்சனைகளாக இருக்கலாம், அதுக்கு உண்டான மின்சார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் இன்றைக்கி அரசாங்க வேலைக்கு சம்மந்தமாக போகும்போது அது டிலேவாக போகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி
நல்ல நாள் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மனக்கலக்கம், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பயம் இன்னைக்கு இவங்களுக்கு வந்து போகும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அவரேஜான ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, மகரத்தார் நகரத்தை ஆழ்வார்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில ஒரு மகர ராசிக்காரர் இருந்தாலே போதும் சார். அந்த ஃபேமிலி வந்து நல்லா முன்னுக்கு வந்துரும். அதுவும் 2 மகர ராசிக்காரர் இருந்தாங்க அப்படின்னாலும், இன்னும் மேல மேல அருமையா முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது 7 சனியில பாத சனி. கும்பத்தில இவங்களுடைய மகர ராசிக்கு அடுத்த வீட்ல கும்பத்தில இருக்கு சனி. அதுவும் வந்து நல்ல ஆட்சி வீடா தான் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, தன லாபம் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு 7ஆம் வீட்ல வந்து இந்த தேவையில்லாத கிரகங்கள்லாம் சிலது இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அஷ்டமாதிபதி சூரியன் அங்கே கடகத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் அஷ்டமாதிபதி 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மனைவி வழி சொந்தங்கள், அந்த மனைவி வழி சொந்தங்களாலோ இல்லை மனைவியாலோ பிரச்சனைகள் வரலாம். அது வந்து பொதுவான பலன். நட்சத்திர பலன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து மனக்கலக்கங்கள், தேவையில்லாத எதிரிகள் இவங்களால் வந்து இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இவங்களா நினச்சிக்கக்கூடிய ஒரு நாள். திருவோண நட்சத்திரங்கள் 4 பாதமும் இதில் வருது. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இவங்க இருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3மே வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த தினம் வந்து இவங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியல, இன்னும் இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் வந்துடாது. அஸ் யூஷுவல் நடந்துக்கிட்டே இருக்கும். தெய்வ சிந்தனை, நம சிவாய நம சிவாய சிவநாமம் சொல்லிகிட்டு இருக்கலாம், ராமநாமம் சொல்லலாம். சந்திராஷ்டமம் போய் இதுதான் சரியான மருந்து. என்ன ஒன்று, அதனால் மறந்து போய் ஏதாவது ஒரு 500 நோட்டை கொடுப்பீங்க, திரும்பி சில்லறை வாங்காமல் வந்துடுங்க, அவன் கொடுத்துட்டேனே அப்படிம்பான். இந்த மாதிரியான நஷ்டங்கள் வரலாம். செல்ஃபோன் எங்கேயா வச்சுட்டு தேடலாம். இப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளே உங்களுக்கு வரலாம். அவிட்ட நட்சத்திரங்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது. இவங்க நினச்சது நினைக்காது எல்லாமே நல்லா நடக்கும். நல்ல செய்திகள் தேடி வரும். மகனுக்கோ மகளுக்கோ வந்து திருமணம் செய்யறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நல்ல செய்திகள் நிச்சயமாக வந்து சேரப்போகிறது. மிகவும் சந்தோஷமான அருமையான நாள். என்ன சார் சந்திராஷ்டமம்னு சொல்கிறீங்க, அருமையான நாள்னு சொல்கிறீங்கன்னா, நிச்சயமாகவே நல்ல நாள் சார். நட்சத்திர வயசாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கு. ஆக மொத்தம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 7ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த காதல் சம்மந்தப்பட்ட என்ன சொல்லுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெற்றி கிடைக்க போகிறது. அதுமாரி பையனும் பொண்ணும் பார்த்துட்டு போயிருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து செய்தி வரல அப்படின்னா, பெண்ணு வீட்டுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இது வந்து அந்த காலம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தோம், பொண்ணு இன்னும் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அதாவது அந்த மணப்பெண்ணுக்கிட்டேருந்து நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு நாள். இது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த நாளில் பார்த்திங்கன்னா வந்து, நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போது பெண் ஓகே சொல்லணும், பெண் கண்டிஷன்ஸ்லாம் ஓகே ஆகணும் அப்படின்னா தான் ஒரு கல்யாணமே நடக்குது. அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் கைகூடும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலம் அது சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல முயற்சிகள்லாம் இன்றைக்கி கைகூடும். சில பேருக்கு வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் தடையாகிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் வரப்போகிறது. சதய நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பாடு விருந்து எல்லாமே நல்லா இருக்க போகுது. அப்படிப்பட்ட அருமையான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராகுனுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா, திருடர்கள் பயம், அதாவது இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. மொத்தத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளுன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நோய்கள் அகலும். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார், ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூவில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஜெனரல் வார்டில் இருந்தேன்னா இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நல்லா உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் வச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடன் இருக்குது சார், தலா முழுகுது, அப்படியே முழுகுறது அப்படின்ற இருக்கவங்களுக்கு கூட இன்றைக்கி அந்த கடன்கள் தீரத்துக்கு உண்டான சிறப்பான நல்ல வழிகள் தெரியும். எதிரிகள் இன்றைக்கி உங்களை பார்த்தாலே அப்படி ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப அருமையான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் கடினமாக பேசுகிறத இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சார்.
ரொம்ப ஹார்டாக பேசிட்டிங்கன்னா அதனால் ப்ராப்ளம் வரும். அதனால் யார்கிட்டையும் கொஞ்சம் ஹார்டாக பேசிடாதீங்க, சாஃப்டாக பேசுங்க. இருந்தாலும் முடியலையா பேசாமே இருந்துருங்க. அப்படிப்பட்ட முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க அனுகூலம் நிச்சயமாக இருக்குது. மேலதிகாரிகள் ஆதரவு இருக்குது. உங்களுடைய வேலைக்கு அவங்க வந்து கூப்பிட்டு பாராட்டுவாங்க. மற்றவங்க முன்னால் நீங்கள் காலரை தூக்கிட்டு அப்படி ஜாலியாக நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிதானம் தேவைக்கூடிய நாள். எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும், வண்டி வாகனம் ஓட்டினாலும் சரி, இல்லை வீட்டிலேயே கூட ஏதாவது மேலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி, ரொம்பவும் விவேகம் இல்லாத நாளாக இருக்கும். வேகத்துக்கு வந்து அப்போவுமே விவேகம் கிடையாது. ஏன்னா நிதானமாக போகிறது நல்லது சார். போகிறது 10 நிமிஷம் லேட்டாக போகிறோம்னா பரவாயில்ல. அப்படிப்பட்ட நாள். அவங்க பார்த்தா மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாள்னு சொல்லுவேன். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்தது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விவரங்களை சொல்ல இருக்கிறோம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி திருமண முயற்சிகள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். நேற்று அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்தோம். மேஷராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தாத ஆணின் நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரம் வந்து பெண்ணோட நட்சத்திரமாக இருந்ததுன்னா பொருத்தமில்லாத ஆணின் நட்சத்திரங்கள் பரணி, பூசம், பூரம், அனுஷம், பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த 8 நட்சத்திரத்துலேயும் ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய தாலிபாகியம் இல்லை, யோனின்னு சொல்லக்கூடிய புத்திரபாகியம் இல்லை. அதனால் இந்த 8 நட்சத்திரங்களை தவிர்த்து மீதி எல்லா நட்சத்திரங்களையும் நீங்கள் உங்கள் மகளுக்காக பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, மேஷ ராசிக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டம ராசி, அது 8, 6 வரும். அதனால் அந்த ராசியில் இருந்தாலும் மணமக்கள் கல்யாண ஆனத்துலேருந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதனால் ஒத்துமை இருக்காது. அதனால் விருச்சிக ராசியை தவிர்த்துருங்க. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் திருமண தகவல்களை பற்றியும் நாளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.